போதைப் பொருள் கடத்தலின் மையமான தமிழகம். திமுக மீது குற்றம் சாட்டிய அண்ணாமலை. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் மையமாக தமிழகம் மாறியுள்ளது என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறப்பட்டுள்ளதாவது: ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பேசுவதற்காக இந்த வீடியோ பதிவு. கடந்த 10 நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பொதுவெளியில் சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. இதனை எனது எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் போது நிறைய தாய்மார்கள் என்னிடம் புகாராக தெரிவித்தனர். பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலும் பரவிவிட்டது. இதனை பெரும் முயற்சி எடுத்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என கூறினர். திமுக அரசு காலத்தில் கடந்த 33 மாதங்களில் வரலாறு காணாத அளவிற்கு ட்ரக்ஸ் புழக்கம் தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது. கடந்த 10 நாட்களாக வந்த செய்தி நமக்கு ஒரு ஊர்ஜிதத்தை கொடுக்கின்றது. இந்த போதைப் பொருள் அரசியல், சினிமா ஆகிய தொடர்புகளை தாண்டி வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பரவியுள்ளது என்பதை செய்திகள் காட்டுகின்றது. திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் அயலக அணி பொறுப்பாளராக இருந்தார். அதே ஜாஃபர் சாதிக் ஒரு சினிமா நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் பெரிய ட்ரக்ஸ் நெட்வொர்க் நிறுவன கும்பல் தலைவராக இருந்தார். சமீபத்தில் தில்லி சிறப்பு போலீசாரும் நார்கோ ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போலீசாரும் இணைந்து 4 பேரை பிடிக்கின்றனர். 3500 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். இதில் முக்கிய நபராக ஜாஃபர் சாதிக்கை தேடி வருகின்றனர். இதில் 45 கன்சைன்மெண்டில் உலர் தேங்காயில் வைத்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸை வைத்து அனுப்புகின்றார்கள். மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய சூடோ எஃபிக் என்கின்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸை பயன்படுத்தி உலகத்தில் அதிக விலை இருக்கக்கூடிய மெட்டா ஆம்பிடமைன் என்கின்ற பொருளை உற்பத்தி செய்கிறார்கள். இதன் மதிப்பு 1500 கோடி ஆகும். இப்படி ஒரு நெட்வொர்க்கை இந்தியாவில், தமிழகத்தில் திமுக அயலக அணியில் உள்ள, குறிப்பாக சினிமா துறையில் உள்ள ஜாஃபர் சாதிக் திமுக குடும்பத்தினர் சொந்தம் கொண்டாடுகின்றார்கள். முதல்வர் குடும்பத்தில் ஜாஃபர் சாதிக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார். இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட் பதிவை டெலிட் செய்கின்றனர். அயல் அணி என்கின்ற பொறுப்பை பயன்படுத்தி, இது போன்ற நெட்வொர்க்கை பயன்படுத்தி போதைப் பொருளை அனுப்புகின்றனர். இதேபோல குஜராத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஈரானில் இருந்து கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 4 பேருக்கும் பாகிஸ்தானுடன் தொடர்புள்ளது. அதில் 3110 கிலோ ஹஷீஸ் மற்றும் 158 கிலோ மெட்டா அம்படமைன் மற்றும் 24 கிலோ ஹெராயின் என மொத்தம் 3300 கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மதிப்பு 1200 கோடி ஆகும். இது எந்த அளவிற்கு இந்தியாவின் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியில் தமிழகம் மையப்புள்ளியாக உள்ளது என்பதை காட்டுகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் எவ்வளவு பெரிய கெட்ட பெயரை நமது தமிழகத்திற்கு வாங்கி கொடுக்கின்றனர். இந்த ஜாஃபர் சாதிக் காவல்துறை டிஜிபி கையால் விருது வாங்குகிறார். இவரை எந்த போலீசார் கைது செய்வார்கள்? சென்னை நுங்கம்பாக்கத்தில் குரியர் நிறுவனத்தில் நார்கோ ட்ரக்ஸ் போலீசார் ரெய்டு நடத்தியுள்ளனர். இதையெல்லாம் அரசு கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. இதற்கு ஒரே தீர்வாக அரசியல் ரீதியாக பாஜக கட்சிதான். பிரதமர் மோடி உள்ளார். NCPயை உஷார்படுத்தியுள்ளோம். போதைப் பொருளை பறிமுதல் செய்தது மத்திய அரசின் நிறுவனம். எனவே நம்முடைய வீட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இதனை அரசியல் ரீதியாக பாஜக முன்னெடுக்கின்றது. ஒரு தனி மனிதனாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. எல்லா பக்கங்களிலும் போதைப் பொருள் ஊடுருவி விட்டதால் தினசரி பேப்பரை படித்தால் எப்படியெல்லாம் கடத்துகின்றனர் என்பதை முன்னாள் போலீஸ் அதிகாரியாக என்னால் கண்டுபிடிக்க முடிகின்றது. எனவே நாம் அனைவரும் இணைந்து களத்தில் இறங்க வேண்டிய நேரம் இது. நாம் இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பல ஆண்டுகள் மாணவர்களாக படித்து வருபவர்களை கண்காணிக்க வேண்டும். இதனை மாநில அரசு செய்யாமல் செயலிழந்துவிட்டது. இதிலிருந்து நாம் நம் தமிழகத்தை மீட்டெடுப்போம். வரும் காலத்தில் பாஜக முழுமையாக உங்களோடு தமிழகம் முழுவதும் களமிறங்கி பணியாற்றும். இப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்போம். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நம்மோடு சேர்ந்து செயல்படுவீர்கள் என்று நம்புகிறோம். வணக்கம் என பல முக்கிய விஷயங்களை பகிர்ந்துள்ளார்.